இந்த புதிய மாதத்திலே முதலாம் வாரத்திலே இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் எல்லா விதமான அபரிதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோம், தேவத்தை நாம் பார்ப்போம். ஜீசஸ். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே உம்மையன்றி வேறே தெய்வம் உண்மையாய் இல்லையே. கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தா உன் சொந்தமாக்கி கொண்டீரே. ஏத்தனை உத்தமனாக்க சித்தம் கொண்ட என் ஏசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தே. ரத்தம் சிந்த வைத்தேனே அத்தனையோ ஏன் பாவமன்றோ. கர்த்தனே அன்பு கேடாய் நீத்தம் செய்வே எம் சேவையை. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இன்றைய தினத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வாக்கியம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வாக்கியம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். மாட்டோம் என்று சொல்வீர்களானால் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். ஆமென். இந்த வசனம் 2003 ஆண்டு டிசம்பர் மாதம் 25 தேதி, கரெக்டாக டிசம்பர் மாதம் 25 இரவு கர்த்தர் என்னோடு இடைப்பட்டது. ஆமென். நான் இதுவரைக்கும் அதை போல ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததும் இல்லை, அதை போல நான் உணர்ந்ததும் இல்லை, நான் கேள்விப்பட்டதும் இல்லை. நான் என் அறையிலே படுத்துக் கொண்டிருக்கிறேன். என் அறையிலே நான் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னை தட்டினார்கள், அடித்தார்கள். தட்டவில்லை, அடித்தார்கள். அடித்து நான் எழுந்து நிற்கிறேன். எழுந்து நின்று பார்க்கும்போது எதிரே ஒரு மனுஷன் இருக்கிறார்.
அந்த மனுஷனுடைய முகத்தை நான் என்ன சரியான சரி சொல்ல முடியவில்லை. அவர் என்னை எதிரே நிற்கிறார், நான் அவருக்கு எதிரே நிற்கிறேன். அவர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பாய், மாட்டோம் என்று நீ எதிர்த்து நிற்பாயானால் பட்டயத்திற்கு இரையாவாய் அப்படி சொல்லிட்டு என்னை எச்சரித்த வார்த்தை இந்த வார்த்தை. ஆமென். அன்றைய தினம் 2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்னை நான் கர்த்தருக்கு ஒப்புவித்தேன். ஆமென். ஒருவேளை நான் ஒப்புவிக்காமல் இருந்திருப்பேன், ஆனால் ஒருவேளை நான் மரித்து போயிருக்கலாம். ஆமென். அப்போ தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் என்றால், தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது என்னதான் பேசினாரு, என்ன திட்டினாரு அப்படி சொல்லக்கூடாது. என்னை கொடுத்தா அடிச்சாரு, அடிச்சு சொன்னார். என்ன உங்களா நான் வாயில பேசினீர், ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்ன அடிச்சாரு, அடிச்சு சொன்னார், நீ திருந்தலாம் அவ்வளவுதான் அப்படின்னாரு. அன்றைய தினத்திலே கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். இன்றைய வரைக்கும் நான் கர்த்தருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். எந்த நிலையிலும் சரி, தேவன் நமக்கு கொடுக்கின்றதான வார்த்தையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது ஏன் இந்த வார்த்தை வந்தது, இதை ஏன் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், இது தேவ சிந்தனை என்ன என்பதை அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து அதன்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முற்பட வேண்டும். ஆமென். இந்த சொல்லப்பட்டபடி மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். வேதம் சொல்லுகிறபடி மனம் பொருந்தி அப்படின்னு பார்த்தா, மனம் பொருந்தி அப்படின்னா மனம் திருந்தி, மனம் திருந்தி செவி கொடுத்தால் நீ என்ன பண்ண முடியும், தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். அப்போ தேசத்தின் நன்மையை நான் புசிக்க வேண்டுமானால் நான் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது, எந்த நேரத்திலே சொல்லப்பட்டது என்றால், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், நான் பிள்ளைகளை வளர்த்தேன் ஆதரித்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு விரோதமாய் போனார்கள். எனக்கு விரோதமாய் போனது மாத்திரமல்ல, கலகம் பண்ணினார்கள். எனக்கு விரோதமாய் போனார்கள், எனக்கு கலகம் பண்ணினார்கள். இரண்டாவது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. இங்க பார்க்க சொல்லும் பொழுது அறிவு இல்ல, உணர்வு இல்ல. ஆமென். ஜனங்களுக்கு என்ன இல்லையா, அறிவும் இல்லையா, உணர்வும் இல்லை. அடுத்து சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, அடுத்த காரியத்தை சொல்லும் பொழுது 4ஆம் வசனத்தை பார்ப்போமானால், கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி, கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி சென்றார்கள். பின்வாங்கி சென்றார்கள். 3 காரியங்களை இந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரியங்கள்? நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், என் பிள்ளைகளை வளர்த்தேன், நான் ஆதரித்தேன், அவர்களுக்கு தேவைகளை சந்தித்தேன், அவர்களை நான் நடத்தி கொண்டு வந்தேன், அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தேன், தேசத்தின் நன்மையை கொடுத்தேன், பூமியின் பசுமையை கொடுத்தேன், பூமியின் கொழுமையை கொடுத்தேன், அவர்கள் விதைக்கும் பொழுது 100 மடங்கு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், நன்றான தேசத்திலே கொண்டு போய் வைத்தேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் வைத்தேன். எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை, அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் கொடுத்து சுகமாக வைத்தேன். ஆனால் நான் ஆதரித்தேன், ஆனால் அவர்களோ என்னை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆமென். என்னை விட்டு என்ன பண்றாங்க, பின்வாங்கி போனார்கள். என்னை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். பின்வாங்கி போனது மாத்திரமல்ல, விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இரண்டாவது காரியம், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும். அதாவது ஒருவர் நமக்கு நன்மை செய்தாரானால் அதை நம்ம யோசிப்போம். ஒரே ஒரு விஷயம் வரும்போது, அவர் எனக்கு அந்த காலத்துல எனக்கு நன்மை செஞ்சாரு, அவர் எனக்கு உதவி செஞ்சாரு, அடி நான் கஷ்டப்படும் போது அவர் தன் யாருமே என்ன பார்க்கலையே, என்ன அவர் பார்த்தாரு. அந்த உணர்வு, இந்த உணர்வு என்பது இல்லாமல் போயிற்று. நான் அடிமைத்தனப்பட்டு கொண்டிருந்தேன், நான் ஆலோட்டிகளால் அடிமைத்தனப்பட்டேன், நான் ஒடுக்கப்பட்டேன். ஒடுக்கப்பட்டும் போது தேவன் என்னை காப்பாற்றினார். எத்தனையோ விதமான வாதைகளிலிருந்து கர்த்தர் எங்களை காப்பாற்றி எங்களை சுகமாய் நடத்தி வந்தார். 40 வருடங்கள் நாங்கள் வனாந்தரத்திலே இருந்தோம். வனாந்தரத்திலே இருக்கும் பொழுது
எங்களுக்கு உணவு கொடுத்தார், வனாந்திரத்திலே இருக்கும் பொழுது எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்தார், எங்களை நடத்தி வந்தார், எங்களை இந்த பாலும் தேனும் தேசத்திலே ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். நாங்கள் விதைக்காத தேசத்திலே நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் அறுக்காத தேசத்தில் நாங்கள் உட்கொண்டோம், நாங்கள் கட்டாத வீட்டிலே நாங்கள் குடிகொண்டோம், எங்களுக்கான நன்மையான தேசத்தை கொண்டு வந்தார், நாங்கள் தேசங்களை பங்கிட்டுக் கொண்டோம். இப்படியெல்லாம் இருந்தது. இப்படியெல்லாம் செய்த ஆண்டவரை பற்றிய உணர்வு இல்லை. எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, இவ்வளவு நன்மையை கொடுத்தாரு, இவ்வளவு காரியங்களை செஞ்சாரு, எனக்கு உடல் சுகத்தை கொடுத்தாரு, என் பிள்ளைகளை பார்த்தாரு, என் பிள்ளைகளை வாழ வைத்தாரு, என் பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்தாரு. அன்றைக்கு நான் நின்றேன்னு யாருமே இல்லாதப்போ ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும், எனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரு. அந்த உதவியை கூட நான் என்ன பண்ணல, அறியவில்லை, எனக்கு உணர்வு இல்லை. ஆமென். அறிவில்லை, உணர்வில்லை. வேதம் அதைதான் சொல்கிறது. அவர்கள் அறியவில்லை, உணர்வில்லை. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இஸ்ரவேலின் தேவனை என்ன பண்ணாங்க, கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போயிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க, பழையபடி பாகாலுக்கு போய்விட்டார்கள், விக்கிரகங்களுக்கு போய்விட்டார்கள். அந்த தேசத்து விக்கிரகங்கள் எடுத்துக்கொண்டார்கள், தேவனை விட்டு மறந்து போனார்கள். தேவனை விட்டு மறந்து போனதினாலே அவர்கள் நிலைகள் மாறி போன, தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள், தேவனை விட்டு தூர போய்விட்டார்கள். இந்த நிலைமையிலே தான் தேவன் இந்த வசனத்தை சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுப்பீர்களானால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். ஒருவேளை நாம யோசித்து பாருங்களேன், இப்ப இந்த 3 காரியத்தை சொன்னேன். அதாவது தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள், விரோதமாய் போனார்கள், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், பின்வாங்கி போனார்கள். ஒருவேளை இந்த நிலைமை நமக்கு கூட இருக்கலாம், நாம கூட இருக்கலாம். நம்ம உட்கார்ந்து இருக்கிற நாம பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய நிலைமையும் இதே நிலைமையில் இருக்கலாம். ஆனாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், மனம் பொருந்தி செவி கொடுங்கள், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி அப்படின்னா மனம் திரும்பி, உன் மனச திரும்பி. செவி கொடுங்கள் அப்படின்னா கீழ்ப்படியுங்கள் அர்த்தம். மனம் பொருந்தி கீழ்ப்படியுங்கள். ஆமென். இந்த மனம் பொருந்தி கீழ்ப்படியுங்கள், மனம் பொருந்தி செவி கொடுங்கள், இந்த நிலையை தேவன் ஆதி மனிதனாகிய ஆதாமிடத்திலே எதிர்பார்த்தார். ஆனால் அவனோ தவற விட்டு விட்டான். ஆமென். அவன் தவற விட்டதினாலே நடந்தது என்ன என்றால், தேவன் அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும். அதாவது பலன் தரக்கூடிய பூமி பலனை தர மறுக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தன் மனைவியின் வார்த்தையை கேட்டு தேவ வார்த்தையை விலகிவிட்டான். தேவ வார்த்தை விலக்கினதினாலே, தேவனுக்கு செவி கொடுக்காததினாலே, தேவனை விட்டு தூர போனதினாலே பூமி தன் பலனை கொடுக்காதபடி முள்ளும் குறுக்குமாக விளைந்தது. நடந்தது என்ன, அவன் கஷ்டப்படுறான், அவன் வேதனைப்பட்டு அவன் உணவு உண்ண வேண்டும் என்ற நிலைமை வந்தது. அதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், இப்போ இது என்ன செய்ய முடியும், இவற்றுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, அன்றைக்கு ஆதாமுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் நமக்கு கிடைத்தது. ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் பொருந்தி செவி கொடு, மனம் பொருந்தி செவி கொடுப்பாயானால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். அப்போ நான் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் மனம் பொருந்தி செவி கொடுப்பேன், ஆனால் தேசத்தின் நன்மையை புசிப்பேன். தேச நன்மை என்பது என்ன, அதாவது இந்த தேசத்திலே இருக்கிறேன், தேசத்தின் நன்மை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த தேசம் எனக்கு நல்ல காற்றை கொடுக்கிறது, இந்த தேசம் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, இந்த தேசம் எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறது, இந்த தேசம் நான் சம்பாதிப்பதற்கு நல்ல சம்பாத்தியங்களை கொடுக்கிறது, இந்த தேசம் என் பொருளாதாரத்தை சந்திக்கிறது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேசம் எனக்கு எல்லா விதத்திலும் சரி நன்மை செய்கிற தேசமாய் இருக்கிறது. அதாவது யோவான் 3 யோவான்
இரண்டாம் வசனத்தை சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். தேவன் உனக்கு வியாதியை கட்டளை விடவில்லை. தேவன் உனக்கு வியாதியை கொடுக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நீ சுகமாய் இருக்கணும், நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். முதலாவது. இரண்டாவது, குடும்ப சமாதானம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 5 வாக்கியம். சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ சமாதானமாய் இருப்பாய். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன இருக்க? குடும்பங்களிலே சமாதானம். அதாவது தேவன் விரும்புகிறது, தேசம் தருகின்ற நன்மை என்பது எனது உடல் ஆரோக்கியம். முதலாவது என் உடல் ஆரோக்கியம். ஒண்ணு இல்ல, நாம போயினே இருக்கிறோம். இப்ப இந்த போபால் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த விஷவாயு கசிந்தது, எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். ஆனால் நம் தேசத்தில் அப்படி இல்லாதபடி தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஆமேன். தேசம் தன் பலனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல குடும்ப சமாதானம். குடும்ப சமாதானம் என்பது தேவன் எனக்கு கொடுக்கின்றதான கிருபை. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நான் எப்பொழுதுமே நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். மூன்றாவது காரியம், என் சந்ததிகளின் சுக வாழ்வு. என் சந்ததிகள், அதாவது நீ உன் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய். அப்படியானால் என் சந்ததிகளின் ஆசீர்வாதம். என்ன சொல்ல போனால், ஆதியாகமம் 22:17 வாக்கியம். ஆதியாகமம் 22:17. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உன் சந்ததி எப்படி இருக்குமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? வானச்சு நட்சத்திர கடற்கரை மணத்தை போல பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் சந்ததியா என்ன பண்ணுவாங்களா? அவர்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். அப்போ என் சந்ததி எப்படி இருக்கிறது? என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்களா? என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? என் பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது? அப்படியானால் என்னுடைய சந்ததியின் சுக வாழ்வு இதிலே இருக்கிறது. நான்காவது காரியம், பொருளாதார ஆசீர்வாதம். ஆதியாகமம் புஸ்தகம் 26 ஆதியாகமம் புஸ்தகம் 26 12 வாக்கியம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமேன். நாம பிழைப்புக்காக தேசத்தை விட்டு போகவில்லையே, தேசத்திலே இருக்கிறோமே. தேசம் நமக்கு பிழைப்பை தருகிறது. தேசம் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. தேசம் என் பொருளாதாரத்தை உயர்த்துகிறது. தேசம் எனக்கு நன்மையானதை செய்கிறது. ஆமென். அப்போ தேசத்தின் நன்மை என்பது முதலாவது உடல் ஆரோக்கியம், இரண்டாவது குடும்ப சமாதானம், மூன்றாவது என் சந்ததியின் சுக வாழ்வு, நான்காவது பொருளாதார ஆசீர்வாதம். ஆமென். இந்த இப்படிப்பட்ட சந்ததியின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். இந்த கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எனக்கு கொடுத்தார். ஆனால் இவைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, திருப்பியும் சொல்றாரு, நீ மனம் பொருந்தி செவி கொடு. என்ன சொல்றாரு? மனம் பொருந்தி செவி கொடு. நான் என்ன தப்பு பண்ண, எந்த விஷயத்துல எனக்கு தப்பு, நீ உட்கார்ந்து அதை யோசி, சிந்தனை செய். அதை என்ன பண்ணு, என்ன காரியத்திலே நான் தவறி போனேன், ஏன் இந்த நிலைமை. உபாகமம் 30 1 வாக்கியம் நினைக்கிறேன். உபாகமம் 30 நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும் பொழுது, அதாவது நான் உன்மேல் வைத்த இந்த காரியங்கள், அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, சாபமா இருந்தாலும் சரி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை,
ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம்? கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு எப்படி கொடுத்தார்? அது ஆசீர்வாதமானாலும் சரி, ஒருவேளை ஏன் என் வாழ்க்கையில இந்த நிலைமை, ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த நிலைமை, ஏன் எனக்கு பொருளாதாரத்துல இந்த நிலைமை, ஏன் நான் கஷ்டப்படுறேன், ஆண்டவர் சொல்றாரு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்றாரு. ஏன் எனக்குள்ள இந்த சம்மதம், ஏன் இந்த காரியம், ஏன் இந்த சாபம், ஏன் இந்த ஆசீர்வாதம், எதுவாக இருந்தாலும் சரி, நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிக்கும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து என்ன பண்ணுமா? உன் இருதயத்தில சிந்தனை செய்து, இருதயத்திலே யோசி, ஏன் எனக்கு இந்த நிலை, ஏன் எனக்கு இப்படி ஆகுது, இதனால எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தாரு, சந்தோஷம் எதுக்காக இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? நான் இன்னைக்கு செஞ்ச காரியங்கள், கர்த்தருடைய நாமத்திலே நான் செய்த காரியங்கள், கர்த்தருக்கு நான் பிரயோஜனமாய் செய்த காரியங்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் இதுவரைக்கும் என்னை பாதுகாக்கிறார். ஒருவேளை ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு ஏன் ஒரு திகில் இருக்கிறது, ஏன் எனக்கு பயம் இருக்கிறது, இந்த திகிலும் பயமும் ஏன் எனக்கு வந்தது, இந்த திகிலும் பயமும் எனக்கு வர காரணம் என்ன அப்படின்னா, அது ஏதோ சாபல. ஏன் சாபம் வந்துச்சு, என் வாழ்க்கையில ஏன் சாபம் வரணும், ஏன் நான் தான் கர்த்தருடைய பிள்ளை ஆயிடுச்சு? உட்கார்ந்து உன் இருதயத்திலே சிந்தனை செய். உன் இருதயத்திலே என்ன பண்ணினே? சிந்தனை செய். நீ சிந்தனை செய்யும் பொழுதுதானே, இருதயத்திலே சிந்தனை செய்யும் பொழுது கர்த்தர் அதை உனக்கு வெளிப்படுத்துவார், கர்த்தர் உனக்கு அதை தெரியப்படுத்துவார். ஆகவே நீ முதலாவது உன் இருதயத்திலே சிந்தனை செய்ய வேண்டும். ஆமென். சிந்தனை செய்யும் பொழுதுதானே உன் சாபங்கள், உன் காரியங்கள் மாற்றமாய் முடியும். அதான் சொல்ற ஆண்டவர் சொன்ன காரியம், நீ என்ன பண்ணு? மனம் பொருந்தி செவி கொடு. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நீ தேசத்தின் நன்மையை புசிப்பாய். நீ மனம் பொருந்தி செவி கொடுக்கவில்லை என்றால் நீ நன்மையை புசிக்க முடியாது. ஆமென். அப்படிதான் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவர் சொல்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீங்க யார்கிட்ட போய் சொல்லுங்க? நீதிமான்களுக்கு போய் சொல்லுங்க. ஏங்க நீதிமான்களுக்கு போய் சொல்றாரு? ஏன் நம்மளுக்கு சொல்ல அப்படின்னா, அப்போ அந்த காரியம் என்ன? ஏன் அவர் நீதிமானுக்கு சொல்லுகிறார்? காரணம் என்ன அப்படின்னா, நீதிமான் நடக்கிறவன், நீதிமான் கை கொள்ளுகிறவன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, யார் நீதிமான் என்று சொல்லுகிறது. அப்போ நான் நீதிமான் என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தம் இல்லை. நான் நீதிமானானால் நான் இப்படி இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பாயினாகில் அவனே நீதிமான். ஆமென். யார் நீதிமான்னா, என் கட்டளைகளின்படி நடந்து, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பான். அப்பயானால் நடக்கிறவன் கை கொள்கிறவன். எப்படி நடக்கிறவன்? கட்டளைகளின்படி நடக்கிறவன். இரண்டாவது, நியாயங்களை கை கொள்கிறவன். அவன் தான் யாரு? உண்மையுள்ள மனுஷன், அவன் தான் நீதிமான். ஆமென். அதான் சொல்றாரு, இங்க சொல்றாரு, தேசத்தின் நன்மைகளை நீ நீதிமானுக்கு கொண்டு போய் சேரு, தேசத்தின் நன்மைகளை நீதிமானுக்கு கொடு என்று சொல்கிறார். அப்போ தேசத்தின் நன்மைகள் என்றால் என்ன? அதாவது தேசத்தின் நன்மை என்பது செவி கொடுக்கிறவர்களுக்கு தேவ ஆசீர், அதாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவ ஆசீர். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்றால் வசனத்திற்கு பார்த்து வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வசனத்திற்கு நடுங்குகிறவர்கள் என்று பார்க்கும் பொழுது நான் கர்த்தரை எந்த விதத்திலே நான் வைத்திருக்கிறேன், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அதாவது சாதாரணமான தேவன் அல்ல, நீயும் நானும் வணங்கி கொண்டிருக்கிற தெய்வம். இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். நாம நினைக்கலாம், நாம இது செய்ய முடியாது நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை சாதாரணமாக செய்துவிட்டு போகிறவர். ஆமென். அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த தேவனை வணங்குகிற நான் என்ன செய்யணும்னா, நான் நீதிமானாய் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதாவது தேசத்தின் நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
எந்த விடயத்துல நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை அப்படின்னு சொல்லும் போது நாம எதை சொல்ல முடியும்? எதிலுமே தான் நான் கீழ்ப்படியல. என்ன பண்ணல? எதிலுமே கீழ்ப்படியல. சொன்ன 9:30 மணி ஆராதனை சொன்ன 10:15 கூட வரீங்க. அப்ப என்ன கீழ்ப்படுகிறீங்க? தேவ வார்த்தைக்கு என்ன கீழ்ப்படுகிறீங்க? சுத்திகரிப்பு ஆராதனை, நான் ராபோஜன் எடுக்கணும்னா சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னேன். யாருமே வரல. டீக்கன்ஸே வரல. 3 டீக்கன் இருக்கிறாங்க, இவங்களே வரல. அப்ப எப்படி நீங்க என்ன செவி கொடுக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்களா? இல்லையே. அப்ப செவி கொடுக்கல, செவி கொடுக்காம எனக்கு தேசத்தின் நன்மைக்கு மட்டும் எனக்கு வேணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அதனால தான் சொன்னாரு, நீதிமானுக்கு இந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை உரித்தாக்கு. இந்த நீதிமான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 சொல்கிறது. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்க பக்கத்துல இருந்து நான் உங்களை பார்க்கிறேன்றாரு. உங்க பக்கத்துல இருந்து நான் உங்களை பார்க்கிறேன். உங்களை பார்க்கும்போது நீங்கள் பண்படுத்தப்பட்டு, நீங்கள் என்ன பண்றீங்க? நீங்க பாதுகாக்கப்பட்டு, பண்படுத்தப்பட்டு, விதையை பாதுகாத்து பண்படுத்தப்பட்டு, நீங்கள் அதாவது நிலத்தை உழுது, நிலத்தை என்ன பண்றாங்க? நிலத்தில் இருக்கிற கல்லுகளை, நிலத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து விட்டு நிலத்தை பண்படுத்தி என்ன பண்றாராம்? விதைக்கிறாராம். அப்போ தேவன் சொல்கிறாரு, நான் என்ன பண்றேன்? உங்கள் மேல என்ன பண்றேன்? உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இது தேசத்தின் ஆசீர்வாதம். நான் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவேன். இரண்டாவது காரியம், சத்துருக்களுக்கு முன் உங்கள் எல்லைகளின் மேல் ஆசீர்வாதம். ஆமென். சத்துருக்கள் என பார்க்கிறாங்க. சத்துருக்கள் முன்பதாக என் எல்லையிலே, என் வீட்டிலே, என் குடும்பங்களிலே ஆசீர்வாதம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 10 சொல்கிறது, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும், நான் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அப்படியானால் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் என் எல்லைகளின் மேலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், என் எல்லைகளை விருத்தி பண்ணுகிறார், அவாந்திரமான வெளிகள் கட்டிடப்படுகின்றன, கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எப்படின்னா சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த காரியங்களை பார்க்கும் பொழுது மிருக ஜீவன்கள் மேல் ஆசீர், அதை 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது மிருக ஜீவன்கள் மேல் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து முந்தின உங்கள் சீரை பார்க்கிலும் அவர்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்படியானால் என் மிருக ஜீவனிலே, எனது தேவைகளிலே, எனது பெருக்கம், எனது முந்தின வாழ்க்கையை பார்க்கலாம், எனக்கு பிற்பாழ்க்கை, நான் இருக்கின்றதான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கிறது. அதாவது தேவன் எல்லா விதத்திலும் சரி. அடுத்து சொல்லும் போது, உன் சத்துருக்கள் மிதித்து ஒடுக்கின இஸ்ரவேலுமே அவர்கள் மேல் என்ன பண்ண நான் உங்களை நடமாட பண்ணுவேன் என்று சொல்லி அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, நான் உங்கள் மேல் எங்கள் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன், சத்துருக்கள் மேலே நீங்கள் நடந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். இவை எல்லாவற்றிலும் சரி தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறார். இன்னும் சொல்ல போனா 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்கப்படுது. புறஜாதிகள் செய்யற காரியங்கள், அந்த அவமானத்தை என்ன பண்றது இல்ல, உன்னிடத்திலே கேட்கப்படுவதும் இல்லை. நீ ஜனங்களின் நிந்தையை இனி சுமப்பதும் இல்லை, நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். அப்படியானால் எனது நிலை ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? ஏற்ற காலத்திலே என் ஆசீர், ஏற்ற காலத்திலே உன் நிலத்தின் ஆசீர், ஏற்ற காலத்திலே உன் நிலத்தின் பலன் உனக்கு கிடைக்க வேண்டும். அதைதான் வாசிக்கும் போது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஆமென். ஏற்ற காலத்திலே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். இந்த மழை என்பது என் தேசத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இந்த மழை என்பது, வானத்தின் மழை என்பது
என்னை சீமானாக்குகிறது, என்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுகிறது. உபாகமம் 28 12 சொல்கிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு சேலை செய்யும் வேலையில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட தேவன் வானத்தை திறந்து எனக்கு மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆமென். இவையெல்லாம் தேசத்தின் நன்மைகள், தேசத்தின் தேசத்தின் ஆசீர்வாதங்கள். அப்படியானால் இவைகளை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? எடுப்பு மறுபடியுமாக ஏசாயாவின் புஸ்தகம் 1 சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 1 13 நீ வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசாரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் இனி நான் சகிக்க மாட்டேன். ஆமென். என்ன சொல்றாரு? வீண் ஆசாரிப்புகளை விலக்கி விடு. தேவையில்லாம வீண் ஆசாரிப்புகளை என்ன பண்ணினே விலக்கி விடு. தேவையில்லாம போய் நிக்கிறது, தேவையில்லாம போய் தலையை கொடுக்கறது, தேவையில்லாம ஜெபம் பண்றது, தேவையில்லாத கூட்டத்துக்கு போயிருது, இதையெல்லாம் விலக்கி விடு. இரண்டாவது காரியம் 16 சொல்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். முதலாவது என்ன பண்ணுங்க? வீண் ஆசாரிப்புகளை விலக்கிவிடு. இரண்டாவது காரியம் கழுவி தீமையை விட்டு ஓயுங்கள். மூன்றாவது காரியம் 17 சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள். அப்போ நன்மை செய்ய நீங்கள் பழகுங்கள். அப்போ நான் நன்மை செய்ய பழகுவேனானால் நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அப்போ என் தேசம் தன் பலனை கொடுக்க வேண்டுமானால் வீண் ஆசாரிப்புகளை விலக்கிவிட வேண்டும், கழுவி தீமையை விட்டு விலக வேண்டும், நன்மையை செய்ய பழக வேண்டும். நன்மை செய்ய பழகுவது என்றால் என் இயேசுவை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆமென். இயேசுவை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதுதானே, இயேசுவானவரை குறித்து மற்றவர்களுக்கு நான் சொல்லும் பொழுதுதானே நான் நன்மையான காரியங்களை அவர்களுக்கு சொல்லுகிறேன். நன்மையான காரியங்கள் என் வாயிலிருந்து வருகின்றன. ஆமென். இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு நான் நேரம் கடந்து விட்டது. ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். உபாகமம் புஸ்தகம் 28 நிலையாட்டுங்க. உபாகமம் புஸ்தகம் 28 நான் வாசிக்கிறேன், நீங்கள் ஆமேன் என்று மாத்திரம் சொல்லுங்கள். ஆமேன். நான் வாசிக்கிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். ஆமேன். இப்போ நான் மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால், அதாவது உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்க. வார்த்தை சொல்லும் போது ஆமேன்னு சொல்லுங்க. இப்பொழுது சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஆமேன். என்ன ஆசீர்வாதம்? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமேன். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று
பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிகளை உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொள்ளவும் அவைகளின் வழி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். இதையெல்லாம் மனம் பொருந்தி செவி கொடுத்தாள். ஆமென். எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறாரு. எல்லா விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த இதற்காக நான் என்ன பண்ணேன்னா மனம் பொருந்தி செவி கொடுக்கணும், மனம் பொருந்தி கீழ்ப்படிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, மனுஷனுக்கு அல்ல. மனுஷனுக்கு பயப்படாத, மனுஷனுக்கு கீழ்ப்படியதில்ல, தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். இங்கே உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க வீட்டுல போயிட்டு இன்னொரு காரியத்தை பண்ணுங்க. நீங்க வீட்டுல போயிட்டு நான் இப்ப வாசித்தேன்ல, இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வசனங்க வரும். அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. அது என்னன்னா, நீ செவி கெடுக்காமல் போனீனா என்ன பண்ணனா, செவி கொடுக்காமல் போவாயானால் உன்மேலே வருகின்றதான சாபங்கள். அப்ப அதுல பாரு, ஐயோ இது நம்ம வாழ்க்கை அப்படியே சொல்ற போல இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா அப்போ சாபம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமென். அப்ப என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கவில்லை என்று அர்த்தம். அப்போ தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.